அனுப்புற 100 தினார்ல 10 தினார கவர்மெண்டே எடுத்துருமா. இலங்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களம் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கு. குறிப்பா இப்ப ரீசண்டா 110% இன்கம் டேக்ஸ் வருமான வரி, உள்நாட்டு வருமான வரி அறவிடுவாங்க அக்கௌண்ட்ல வரக்கூடிய காசுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை நான் போட்டிருந்தேன் ரீசெண்டா. அதனுடைய விவரம் என்ன? நிறைய பேருக்கு பயங்கர டென்ஷன். அதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா, நிறைய பேருக்கு நான் பேங்க் மேனேஜர்மாருடைய நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த பேங்க் மேனேஜர்மாருக்கு கால் பண்ணி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, நாங்கள் காசு அனுப்புகிறோம். அதாவது நான் ஒரு வீடியோ அழகாக தெளிவாகவே தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய காசுல இருந்து, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய பணத்தில் இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது பச்சையாக சொல்லணும்னா வட்டி. இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். அந்த வட்டி பணத்தில் உங்களுக்கு இப்போ சாதாரண உதாரணத்துக்கு மாதத்துக்கு 30,000 வட்டி கிடைக்குது. நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு 10 லட்சம்னு வைங்களேன், அதுக்கு மாதம் 30,000 உங்களுக்கு வட்டி கிடைக்குது. அந்த வட்டி பணத்துலேருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 5% டேக்ஸ் அறவிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டுல இருந்து இந்த லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அறவிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. 5% அறவிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 10% சொன்னதோடு தான் நிறைய பேர் துடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் 5% அறவிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் காசு போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அதை பற்றி யாருமே சொல்லலை, பேசலை. அதுதான் பிரச்சனை. இப்போ 10% அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் தடுமாற ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 30,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ப்ராஃபிட்ல இருந்து 10%, அதாவது 30,000 10% 3,000 ரூபாய் அரசாங்க வரி அறவிடப்படும். இதுல ஒரு குடியுரிமை பெற்ற தனி நபரின் வரி விதிக்கப்படாத அந்தஸ்து பற்றிய அறிவிப்பு அப்படின்னு அந்த ஃபார்ம் ஒன்று எனக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மை பற்றி நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதில் அந்த ஃபார்மில் கணக்கு எண்கள், மதிப்பீடு ஆண்டு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 20 வரை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வரி செலுத்துவோர் அடையாள எண், தேசிய அடையாள அட்டை எண், அறிவிப்பவரின் முழு பெயர், முகவரி, இதன் மூலம் அறிவிக்கிறேன் என்ற ஒரு டீட்டெயில்ஸ். நான் இலங்கையில் வசிக்கும் தனிநபர். 2017ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் விதிகளின்படி நான் காப்பாளர். மைனர் குழந்தையின் முழு பெயர் அப்படின்றத போட்டிருக்காங்க. அடுத்ததா இதுல 3வது ஒரு கட்டம் போட்டுக்கிறாங்க. இந்த வங்கி நிதி நிறுவனத்தில், அதாவது நீங்க வங்கின்றதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய அந்த வங்கியை. இந்த வங்கி நிதி நிறுவனத்தின் மேற்கூறிய கணக்குகளில் உள் வைப்பு தொகைகள் அல்லது வேறு ஏதேனும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் உள்ள வேறு ஏதேனும் கணக்குகளில் இருந்து நான் பெறப்பட்ட மற்றும் பெறக்கூடிய மொத்த வட்டியானது மேற்கூறிய ஆண்டுகளுக்கான மதிப்பீட்டிற்கான எனது மதிப்பிடக்கூடிய வருமானத்தின் மொத்த தொகையுடன் ரூபாய் 18 லட்சம் இருந்தார். எனவே இந்த வங்கி நிதி நிறுவனத்தில் எனது பெயரில் பராமரிக்கப்படும் அனைத்து கணக்குகளுக்கும் செலுத்த வேண்டிய வட்டியில் இருந்து அட்வான்ஸ் வருமான வரி பிடித்தம் செய்யப்படாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு இதுல ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்முடைய டிக்ளரேஷன். இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் எனது அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எட்டிய வரையில் உண்மை என உறுதியளிக்கிறேன். 2017ஆம் ஆண்டின் எண் 24 திருத்தப்பட்ட உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் விதிகளின்படி வரி அதிகாரியிடம் இந்த கூற்று வெளியிடப்பட்டது என்பதை நான் அறிவேன். மேலும் வரி அதிகாரியிடம் தவறான அல்லது தவறான அறிக்கைகள் அபராதம் மற்றும் சட்ட ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் நான் புரிந்து கொள்கின்றேன். கையெழுத்து. மதிப்பிடக்கூடிய வருமானம் என்பது வேலைவாய்ப்பு, வணிகம், முதலீடு, வட்டி வருமானம் உட்பட மற்றும் பிற வருமான ஆதாரங்களில் இருந்து பெறப்படும் என எதிர்பார்க்கப்படும் அல்லது மதிப்பிடப்பட்ட ஆண்டில் பெறப்பட்ட மொத்த வருமானம் ஆகும். மேலும் விவரங்களுக்கு சுற்று அறிக்கையை பார்க்கவும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க.
இப்போ உங்களுக்கு இன்னும் அழகா தெளிவா கிளியர் பண்றேன். இதுல வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு நான் இப்ப ரீசெண்டா சொன்ன ஃபார்ம் அதை வந்து நிரப்பி கொடுக்க முடியாது. அது வந்து மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம். என்னன்னா உங்களுடைய 10% வரி வெளிநாடு தொழிலாளர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு கழிப்படும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் நான் டாக்ஸபிள் ஸ்டேட்டஸ் பை ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். அதாவது நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபார்ம் டிக்ளரேஷன், அதாவது நான் வருஷத்துக்கு 18 லட்சத்துக்கும் கீழே தான் ஏர்னிங் பண்றேன் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ற இந்த ஃபார்ம் டிக்ளரேஷனை வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். நாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான். நீங்க நான் ரெசிடென்ஸ், அதாவது நாட்டில் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விதி விலக்கு இல்லை வரி விதிப்பது. அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னா, நீங்க இந்த ஃபார்மை நிரப்பி நாட்டுக்கு அனுப்பினாலும் அது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இங்க வந்து மெயினா சொல்லியிருக்கிறாங்க, டிக்ளரேஷன்லேயே போட்டிருக்கிறாங்க, இங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு, நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத கிளியர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபார்மை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஒரு ஓரத்தில், நீங்கள் கட்டாயம் பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்கலாம். நாட்டில் இல்லாதவங்களுக்கு, அதாவது நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து செல்லுபடி ஆகாது. நாட்டில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. மெயினான ஒன்று. இதுல நீங்க வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்புறீங்க, அதாவது நீங்க டாலர் அக்கவுண்ட் மூலம் பணம் அனுப்பினா அது உங்களுக்கு கேன்சல் ஆகாது, எந்த ஒரு வரியும் அறவிடப்படாது. அதாவது நீங்க வரும்போதே டாலர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, டாலர் மூலம் அனுப்பக்கூடிய அக்கௌண்ட். அதாவது நீங்க நாட்டுக்கு அனுப்புற காசு வந்து உங்களுக்கு ருபீஸ்ல இருக்காது, டாலர்ஸ்ல தான் அங்க இருக்கும். இங்கேருந்து நீங்கள் 100 தினார் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு $300 சேருதுன்னா அந்த $300 தான் நாங்கள் காட்டும். உங்களுக்கு வந்து டாலர்லேயே தான் அந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்கும், டாலர்லேயே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த கன்வெர்ட்டிங் எவ்வளவு அனுப்ப போகிறோம் அப்படின்னு, சாதாரணமாக $100 ஒருத்தருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா அந்த $100 எவ்வளவு வருதுன்னு பார்த்தா அந்த $100 இல்லை $110 அந்த மாதிரி டாலரை கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பணம் அனுப்ப முடியும். டாலர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வரி விதி விலக்கு, இதுல வரி அறவிடப்பட மாட்டாது. ஆனா டாலர் அக்கௌண்ட் இல்லாம நார்மலான ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 110%, அதுவும் உங்களுடைய லாபத்துல இருந்து, உங்களுடைய ஆதாயத்துல இருந்து, அதாவது நீங்க ஒரு 50 லட்சம் உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறீங்க, அந்த 50 லட்சத்துக்கும் உங்களுக்கு ஒரு வட்டி வரும் இல்லையா, வட்டினும் சொல்லலாம். அதே மாதிரி பிசினஸ் ரீதியா நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. ஏன் நிறைய அமானா பேங்க்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் பேங்க் எல்லாம் இருக்குது, அவங்க பிசினஸ் ரீதியா இதை கொண்டு போறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து வியாபாரம், அதாவது பிசினஸ் டெபாசிட் மாதிரி இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட், பிசினஸ் டெபாசிட், இந்த மாதிரி ஒவ்வொரு டெபாசிட் இருக்கும். இந்த டெபாசிட்களில் நீங்கள் என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இப்போ அதில் உங்களுக்கு வரக்கூடிய லாபம், அதாவது உங்களுடைய 50 லட்சத்துலேயோ இல்லை நீங்கள் அனுப்புகிற பணத்திலேயோ இல்லாமல் உங்களுடைய லாபம், மாதாந்தம் உங்களுக்கு வரக்கூடிய லாப பணம், அந்த லாப பணத்தில் இருந்து 10% கழிப்பாங்க வரி. அதாவது இலங்கை உள்நாட்டு இறைவரி, ஸ்ரீலங்கா இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்டால இந்த 10% எடுப்பாங்க. அதான் நான் நேரத்தோட குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு 30,000 வருதுன்னா அதுல 10% 3,000 ரூபாய் வந்து இறைவரி திணைக்களத்தால கழிப்பாங்க. கழிச்சிட்டு உங்களுக்கு தரக்கூடிய அமௌண்ட் வந்து 27,000. அதே 50,000 இருந்தா அதுல 3% கழிப்பாங்க. அப்ப அதுல அந்த 10% கழிப்பாங்க. கழிச்சா அதுல வந்து உங்களுக்கு 30,000த்துல 10% போனா எவ்வளவு 27,000 வந்துச்சோ அதே மாதிரி 3,000 கழிப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்ப 50,000த்துல 10% 5,000 கழிச்சிட்டு 45,000 உங்களுக்கு தருவாங்க. இது வந்து வரப்போறது வட்டியில மட்டும்தான், அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வட்டி விகிதத்துல இருந்து தான் இது கழியுது. அதே போல மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னா, இப்ப நீங்க இங்க இருந்து அனுப்பக்கூடிய பணம், ஏன்னா நிறைய பேர் இதை இப்போ நான் நினைக்கிறேன் குறைஞ்சது மேபி ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே பேங்க் மேனேஜர்ஸ் டீம் வந்து என்னோட பேசினாங்க.
பிரதர் நீங்கள் போட்ட வீடியோவில் எங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷனாக இருக்குது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு. என்ன பிரதர் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், நான் அந்த வீடியோ நீங்கள் போய் வேணா திருப்பி மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். நான் தெளிவாக தான் போட்டிருக்கேன். நான் இப்போ சொன்ன அதே தகவலை தான் உங்களுக்கு தெளிவாகவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம், வட்டியில இருந்து உங்களோட லாபம் வட்டியில இருந்து அந்த வட்டி விகிதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல 10% வெட்டுவாங்க, 10% இறைவரி திணைக்களத்தால அறவிடுவாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு அழகா தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறேன். அது இல்லாமல் வேறு எதுலையுமே நான் வந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்துக்கு எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்போ அதே மாதிரி மிக முக்கியமான விடயம், சாரி கொஞ்ச நேரம் டைம் எடுத்ததுக்கு. முக்கியமான விடயம் என்னன்னா, இப்போ இந்த விஷயத்தை விட்டுறலாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? இனிமேல் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு வருவாய், நீங்கள் இங்கேருந்து அனுப்பக்கூடிய உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் சேமிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நாட்டுக்கு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வீடு காணிகளை விற்று நீங்கள் காசு டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய டெபாசிட் பணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து உங்களுக்கு 110% வரி அறவிடப்படும். அதற்கு அந்த வரி அறவிடப்படாமல் இருக்கிறதுக்கு, அதாவது 18, இப்போ நான் சொன்ன மாதிரி 18 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட ரெவென்யூ உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் 18 லட்சத்துக்கு உட்பட்ட லாபம் எடுக்கிறவராக இருந்தால், நான் இப்போ இந்த அன்னைக்கும் போட்டு காட்டின மாதிரி, இப்போ நான் போட்டுக்கிற மாதிரி இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய பிரான்ச்சுக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய அந்த வரி கழிப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபார்ம் நிரப்பி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் இலங்கையில் இருக்கணும். இலங்கையில் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இது சாத்தியம் இல்லை. அதையும் கிளியர் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் ரெசிடென்ஸுக்கு இது வந்து சாத்தியம் இல்லை. நாட்டில் இலங்கை பிரஜையாக நீங்கள் இலங்கைக்குள்ளே இருக்கிறீங்க, இலங்கை பிரஜையாக இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நான் ரெசிடென்ட், அதாவது நீங்கள் நாட்டுக்குள்ளே இல்லை. இப்போ நாட்டுக்குள்ளே இல்லாத ஒருத்தரால் ஓட்டு போட முடியுமா? முடியாது இல்லையா? அதை மாதிரி தான் நீங்கள் நாட்டுக்குள்ளே இல்லாத ஒருத்தரால் இந்த ரெசிடென்ஸ் ஃபார்மில் வந்து கையெழுத்திட முடியாது, நீங்கள் நாட்டுக்குள்ளே இல்லாததால். அதால் உங்களுக்கு அந்த 10% வரி அறவிடப்படும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு. இது எந்த வரி? நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்திலேருந்து வரக்கூடிய லாபத்தில் 10%. இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்போ அனுப்புறதுல 10 கழிச்சா அப்போ 100 தினார் நாங்கள் அனுப்பினா அதில் 10 தினார் அரசாங்கம் டெக்ஸாக கழிச்சிட்டு 90 தினார் தான் எங்களுக்கு கொடுக்குமா? அப்போ நாம் அனுப்புகிற 100 தினாரில் 10 தினார் வரியாக கழிப்பற்றுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லை. நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தெரியாத இடத்துல கேட்டிருக்கலாம். நீங்கள் இங்கிருந்து அனுப்பக்கூடிய பணத்துக்கு எந்த ஒரு வரியும் அறவிடப்படவில்லை. நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் அப்படியே நாட்டுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற பணம் இன்னைக்கு அனுப்பினீங்கன்னா காசு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் ஆள் அங்கே ஏடிஎம்ல நிற்கும் இல்லையா? பேங்க் திறந்துருந்தா பேங்க்ல நிற்கும் இல்லையா? ஆமா, அப்படித்தானே. நாம் இங்கேருந்து பணத்தை போட்டுட்டு காசு போட்டுட்டேன் அப்படின்னு இங்கேருந்து கால் பண்ணி சொன்னதுமே அங்கே அடுத்த செகண்ட் நான் காசை எடுத்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் வரும் நம்மளுக்கு இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள். காசை போட்ட உடனே காசை எடுத்துட்டோம் அப்படின்னு மெசேஜை போட்டுருவாங்க குடும்பம். அவ்வளவுதான். ஏன்னா அது அவங்க வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது, யாரையுமே குறை சொல்லலை, அவங்களுக்கும் தேவை இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ், அது இது சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கிற தலைப்பு. மாதம் நம்ம போடக்கூடிய காசு வந்து நாட்டுக்கு போன அடுத்த செகண்டே அந்த காசு எடுபட்டுரும், யூஸ் ஆகிரும். நீங்கள் அனுப்புகிற காசுக்கு எந்த ஒரு ரூபா கூட, ஒரு சதம் கூட வரி அறவிடப்பட மாட்டாது. அதே இது நீங்கள் நாட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் காசு அனுப்பிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை நாட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுட்டு வந்திருந்தாலும் சரி, அந்த டெபாசிட்டில் இருக்கிற பணத்துக்கு வரக்கூடிய லாபம், வட்டி, அதில் வரக்கூடிய அந்த வட்டி பணத்தில் 10% கழிப்பாங்க. அதை நீங்கள் கழிக்காம தவிர்க்கலாம். நாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து நாட்டுக்குள்ளே நீங்கள் 18 லட்சத்துக்கும் குறைவாக சம்பளம் எடுக்கக்கூடிய ஒருத்தராக அந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் அந்த வட்டி விகிதத்தில் கழிக்காமல் ஆக்கிக்கொள்ளலாம். நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம், பாசிபிள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கும் வரைக்கும், நான் ரெசிடென்ஸாக இருக்கும் வரைக்கும் உங்களுடைய அந்த பணத்திலேருந்து, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப பணம் 10,000, 20,000, 30,000 அது கிடைக்கிற அந்த லாப பணத்திலேருந்து 10% கழிச்சிருவாங்க. 10,000 வந்துச்சுன்னா 1000 கழிச்சிருவாங்க. 20,000 வந்துச்சுன்னா 2,000 கழிச்சிருவாங்க. 1 லட்சம் வந்துச்சுன்னா 10,000 கழிச்சிருவாங்க.
90,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வார லாபத்துல மட்டும்தான். உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல 10% வரியா கட்ட போறீங்க. நீங்க போட்டு வச்சிருக்கிற டெபாசிட் பணமும் அப்படியே தான் இருக்கும். நீங்க இன்னும் போட போட அந்த பணமும் சேர்ந்துகிட்டே தான் வரும். ஆனா அதுல 10% லாபத்துல தான் கழியும். அதை தவிர்த்து நீங்க நாட்டுக்கு அனுப்பக்கூடிய பணத்துல 1% கழியாது. 100 தினார் போட்டீங்க, 100 தினாருக்கு உதாரணத்துக்கு 1000 ரூபா போகுது ஒரு தினார்னா, நீங்கள் 101.25 தினார் தானே, 101.25 தினார் போட்டால் 100 தினார் போகுது. 1000 ரூபாய்னா 1 லட்சம் நாட்டுக்கு போகுது. அப்போ அந்த 1 லட்சத்தில் நீங்கள் நாட்டுக்கு போடும்போது 10,000 கழிச்சிருவாங்களா அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் இல்லை. நீங்கள் போடுற 1 லட்சமும் 1 லட்சமாக நாட்டில் போய் சேரும். போன அடுத்த செகண்டே வீட்டிலேருந்து எடுத்து அதை செலவு பண்ணிடுவாங்க. அது சொல்லி முடிஞ்சது, அவ்வளோதான். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு அடுத்த மாத சம்பளத்துக்காக இங்கேருந்து முக்கி உழைக்க வேண்டியதான். அவ்வளவுதான் மேட்டர். அதை தவிர்த்து வட்டி விகிதத்தில் கழிகிறதை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு கழிவும் இருக்காது. ஆனால் அதே நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மை காட்டி உங்களால் அந்த வட்டி விகிதத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அதாவது 18 லட்சத்துக்கும் குறைவாக சம்பளம் எடுக்கிறவங்களா இருந்தால், 18 லட்சத்துக்கும் குறைவாக சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க இந்த ஃபார்மை காட்ட முடியும். அவங்க இந்த வரைக்கும் நான் 18 லட்சத்துக்கும் குறைவாக தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கிளியர் பண்ணிட்டு, அதாவது இதில் மென்ஷனே பண்ணியிருக்கிறாங்க 18 லட்சத்துக்கும் அதிகமாக சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு. அதனால் நான் 18 லட்சத்துக்கு குறைவாக தான் எடுக்கிறேன் அப்படின்றத அவங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த வெட்டுப்படுற அந்த இதை காப்பாற்றி கொள்ளலாம். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது கழிப்பாடும். உங்களுக்கு வார அந்த லாபத்தில் இருந்து, நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற பணத்தில் லாபத்தில் இருந்து கழிப்பட்டு மிகுதி பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி போட்டு வச்சுருங்கன்னு தெரியல. ஒருவேளை அதே அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும்னா அதே அக்கௌண்ட்டுக்கு போகும், இல்லை வேறு அக்கௌண்ட்டுனா வேறு அக்கௌண்ட்டுக்கு அந்த லாபம் போகும். 10% கழிப்பாட்டு. அதை நீங்கள் நாட்டுக்கு போன பிறகு நீங்கள் அதை திருப்பி அந்த லெட்டர் எழுதி கொடுத்து அதை கழிப்பறத்தை நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் இது சம்மந்தமாக பேசுகிறாங்க நிறைய பேர். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த சான்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. எதிர்வரும் நாட்களில் அது அந்த மாதிரி தடை செய்யப்பட்டுச்சுன்னா வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் கிடைக்கிற தகவலை நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் தரேன். இதுதான் மேட்டர். யாருமே குழப்பிக்கொள்ள வேண்டாம். பேங்க் மேனேஜர் மாதிரி நம்பரை போடுறது கடைசியில் சூனியம் வச்ச மாதிரி போயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொருத்தராக கோல் அடிச்சு நாங்கள் இன்றைக்கி 100 தினார் போட்டால் அந்த அதில் 10 தினாரை வெட்டிடுவாங்களோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் குழம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவே அனுப்பினேன். அவங்க பார்த்துட்டு ஓகே நீங்கள் கிளியராக தான் சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு கொஞ்சம் புரிந்துணர்வு இல்லாமல் போயிடுச்சு, மறுபடியும் தெளிவாக கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் குழம்பிக்க வேணாம். அவ்வளோதான் மேட்டர். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.